அனைவருக்கும் வணக்கம். புதன்கிழமை என்று லடாக்கில் மிகப்பெரிய வன்முறை போராட்டமானது வெடித்தது. தனி மாநில அந்தஸ்து கோரியும் அட்டவணை 6 லடாக் பகுதியை சேர்க்க வேண்டும், இங்குள்ள மலைவாழ் மக்களுக்கு சிறப்பு அந்தஸ்து தரும் வழியில் பாதுகாக்க வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைத்து கிளைமேட் ஆக்டிவிஸ்ட் சோனம் வாஞ்சு தலைமையில் நடத்திய போராட்டத்தில் மிகப்பெரிய வன்முறையானது வெடித்தது. வாகனங்களுக்கு தீ வைத்தல், சிஆர்பிஎஃப் வாகனங்களுக்கு நெருப்பு வைத்தல், பாஜக அலுவலகம் பற்றி எரிந்தது. காவல்துறைக்கும் துணை இராணுவ படைக்கும் இந்த போராட்டக்காரர்களுக்கும் நடந்த மோதலில் 30க்கும் மேற்பட்ட காவல்துறையினர், துணை இராணுவ படையினர் காயமடைந்தனர். போலீஸ் கண்ணீர் புகை, துப்பாக்கிச் சூடு, பல்லட் குண்டுகளை சுட்டதில் 4 பேர் பலியாகினர் மற்றும் 70 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் போலீஸ் தடியடி நடத்தி அந்த பகுதியை தங்களுடைய கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்து தற்பொழுது ஊரடங்கு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த போராட்டத்தை சதிக்கு பின்னணியில் இருப்பவர் கிளைமேட் ஆக்டிவிஸ்ட் சோனம் வாஞ்சு தான் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் முடிவு செய்துள்ளது. இவர் ஒரு கைக்கூலியாக செயல்பட்டுள்ளார். அந்நிய நாட்டிலிருந்து நன்கொடையை பெற்றுக்கொண்டு இவர் கைக்கூலியாக செயல்பட்டுத்தான் இந்த போராட்டமானது ஜென்சி என்று இவரால் அழைக்கப்பட்டு வன்முறையில் முடிந்தது. காரணம் என்னவென்றால், இவர் போராட்டத்தில் கலந்து கொண்ட பொழுது செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி முதல் உண்ணாவிரதம் இருப்பதாக அறிவித்தார். அந்த உண்ணாவிரதம் என்பது நாம் நினைப்பது போல வெறும் தண்ணீர் குடித்து மட்டும் இவர் உண்ணாவிரதம் இருக்கவில்லை. மாறாக உப்பு தண்ணீர் குடித்து உண்ணாவிரதம் இருந்தேன், சர்க்கரை சாப்பிட்டு தண்ணீர் குடித்து உண்ணாவிரதம் இருந்தேன் என்று இவராகவே சொல்லியுள்ளார். அதன் பிறகு புதன்கிழமை என்று வன்முறை நடப்பதற்கு ஒரு நாள் முன்னதாகவே போராட்ட களத்தை விட்டு இவர் வெளியே சென்று அங்கிருந்து இவர் என்ன பேசியிருக்கிறார் என்றால், ஸ்ப்ரிங் என்ற ஒரு போராட்டமான எகிப்தில் நடந்தது, அதை போலவும் வங்கதேசம் மற்றும் நேபாளில் நடந்த ஜென்சி போராட்டம் போலவும் இங்கும் நடத்தப்பட வேண்டும் என்று அங்குள்ள இளைஞர்களை தூண்டியதாக இவர் மீது மத்திய உள்துறை அமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளது. அதன் பிறகுதான் புதன்கிழமை இந்த மாணவர்கள் இளைஞர்கள் என்று ஒரு மைதானத்தில் கூடி ஊர்வலமாக வந்து வன்முறையில் ஈடுபட்டனர். அது மட்டுமல்லாமல் இந்த போராட்டம் நடக்கின்ற பொழுதே, வாஞ்சு உண்ணாவிரதம் இருக்கின்ற பொழுதே சிபிஐ வந்து இவருடைய என்ஜிஓ குறித்து விசாரணை நடத்தி வந்தது. அது மட்டுமல்லாமல் இவர் தொடர்ந்து மத்திய அரசுடன் பேச்சுவார்த்தையிலும் கலந்து கொண்டிருக்கிறார். அக்டோபர் 6ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடத்த முடிவு செய்யப்பட்ட நிலையில் இவர் இந்த வன்முறையை தூண்டியதாக குற்றம் சாட்டப்பட்டு தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்டு ஜோத்பூர் சிறையில் அடைக்கப்பட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். இவர் இப்படி சமூக ஆர்வலர் என்ற போர்வையில் மனித உரிமை ஆர்வலர், சுற்றுச்சூழல் ஆர்வலர், கிளைமேட் ஆக்டிவிஸ்ட் என்று பலர் ஒரு என்ஜிஓவை துவக்கி சமூக வலைத்தளத்தில் தங்களை பிரபலப்படுத்தி கொண்டு அதன் மூலமாக தன் பின்னால் ஒரு கூட்டத்தை சேர்த்து கொண்டு வன்முறையில் ஈடுபடுகிறார்கள். எப்படி என்றால், வங்கதேசத்தில் சமூக வலைத்தளமே அங்கு வன்முறைக்கு வித்திட்டது. அதேபோல் நேபாளத்தில் சமூக வலைத்தளமே அதில் பிரபலமானவர்களே இந்த போராட்டங்களை தூண்டி அங்கு வன்முறை நடந்தது. நேபாளத்தில் அது ஜென்சி என்ற போராட்டமான இளைஞர்களை தூண்டிவிட்டு சமூக வலைத்தள பிரபலங்களால் நடத்தப்பட்டது. அதே பேட்டர்ன், அதே மாடலில் லடாக்கிலும் சமூக வலைத்தளங்களில் பிரபலமாக இருக்கின்ற இந்த கிளைமேட் ஆக்டிவிஸ்ட் இந்த போராட்டத்தை நடத்தி இளைஞர்களை தூண்டிவிட்டு இந்த வன்முறை நடந்துள்ளது. எல்லாம் ஒரே மாதிரியான நிலையில் இருக்கிறது. இந்நிலையில் இவருக்கு பணம் எங்கிருந்து வருகிறது என்பதை மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்திருக்கிறது. அதாவது இவருடைய மனைவி அமெரிக்காவை சேர்ந்தவரை திருமணம் செய்து கொண்டிருக்கிறார். இதே ஒரு ஆச்சரியமான விஷயம், பலருக்கு தெரியாது. அதன் மூலமாக அமெரிக்காவில் இவருக்கு தொடர்பு இருக்கிறது, இல்லை ஜனநாயக கட்சியுடன் தொடர்பு இருக்கிறது மற்றும் ஃபோர்டு ஃபவுண்டேஷன் மூலமாக இவருக்கு நன்கொடை வந்துள்ளது. அந்த நன்கொடை நேரடியாக ஃபோர்டு ஃபவுண்டேஷன் மூலமாக அமெரிக்காவிலிருந்து வரவில்லை. மாறாக ஸ்வீடன், சுவிட்சர்லாந்து,
டென்மார்க் போன்ற பகுதிகளிலிருந்து இவருக்கு அயல்நாட்டு பணம் இவருடைய என்ஜிஓ என்று அழைக்கப்படுகின்ற ஸ்டூடெண்ட்ஸ் எஜுகேஷ்னல் த கல்ச்சரல் மூவ்மெண்ட் ஆஃப் லடாக் சீமோ என்ற அமைப்புக்கு வந்திருக்கிறது. இதை தவிர மாலியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் லடாக் என்ற அமைப்பை நடத்தி வருகிறார். இந்த அமைப்புகளுக்கு நன்கொடை வருகிறது. இப்படிதான் இந்த ஆர்வலர்கள் என்ற போர்வையில் தங்கள் என்ஜிஓவை ஒன்று உருவாக்கி மாணவர்களுக்கு கல்வி கற்றுத் தருவது, மாணவர்களுக்கு பயிற்சி தருவது, மாணவர் ப்ராஜெக்ட் உதவி செய்வது என்று ஒரு மாணவர் கூட்டத்தில் திரட்டி வைத்துள்ளனர். சமயம் வருகின்ற பொழுது இவர்கள் அவர்களை தூண்டிவிட்டு இவர்கள் போராட்டம் வன்முறை போன்றவற்றை எப்படி நேபாள ஜென்சி சமூக வலைத்தளம் மூலமாக நடந்ததோ அதேபோல் லடாக்கிலும் சமூக வலைத்தளம் மூலமாகவே இந்த போராட்டம் நடந்தது. என எந்த ஒரு போராட்டமும் தன்னிறைச்சியாக நடக்கவில்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த போராட்டங்கள் எல்லாம் பின்னணியில் யாரோ ஒருவர் சமூக வலைத்தளங்களில் பிரபலமானவர்கள் தூண்டப்பட்டு நடத்தப்படுகிறது. போராட்டம் நடந்து முடிந்த பின்பு தான் இவர் யார் என்பதே வெளிச்சமான வெளியே வருகிறது. சரி, இவரிடம் சிபிஐ விசாரித்த பொழுது உங்களுக்கு அயல்நாட்டு நன்கொடை எந்த வகையில் வருகிறது என்று கேட்டபொழுது ஒரு ஆச்சரியமான பதில் இவர் தந்தது. அதனால் அதிர்ச்சி அளிக்கிறது. அதாவது, நான் என்னுடைய அறிவை ஏற்றுமதி செய்தேன். ஐ எக்ஸ்போர்ட்டட் மை நாலேஜ். யாருக்கு ஏற்றுமதி செய்தேன் என்றால் யுனைடெட் நேஷன்ஸ், சுவிஸ் யூனிவர்சிட்டி மற்றும் இத்தாலியன் ஆர்கனைசேஷன் போன்ற அமைப்புகளுக்கு என் அறிவை விற்று அதில் வந்த பணம் என்று சொன்னது மிகப்பெரிய வியப்பையும் அதிர்ச்சியும் தந்துள்ளது. அறிவை விற்று தான் பணம் பெற்றதாக கூறுவது, ஊதியம் பெற்றதாக கூறுவது மேலும் வியப்பானது. ஏனென்றால் ஐநா சபையில் யாரும் அறிவே இல்லாதவர்கள் இருக்கிறார்களா என்ற கேள்வி. சுவிஸ் யூனிவர்சிட்டியே ஒரு அறிவுபூர்வமான ஆய்வு செய்கின்ற ஒரு பல்கலைக்கழகம். அதில் இவர்கள் எந்த வகையில் அறிவை விற்பனை செய்தார்? இத்தாலியன் ஆர்கனைசேஷனுக்கு அறிவை விட்டதாக கூறுகிறார். அது வளர்ச்சியடைந்த ஐரோப்பிய நாடு. அங்கு யாருக்கு இவர் தன்னுடைய அறிவை ஏற்றுமதி செய்தார்? இப்படி இவர் சொல்கின்ற பதிலானது திருப்திகரமான பதிலாக இல்லை. மேலும் இதற்குரிய கணக்குகளை முறைப்படி காட்டவில்லை. இந்த என்ஜிஓவில் வேலை செய்பவர்களுக்கு ஊதியமும் சரியாக தரப்படவில்லை ஆகிய குற்றச்சாட்டுகள் மீது விசாரணை நடத்தும் பொழுதுதான் வன்முறை நடந்தது. இதன் அடிப்படையில் தான் அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அதுவும் இன்னொரு வேடிக்கையான பதிலும் சொல்லியுள்ளார். அதாவது, நான் அறிவை விற்று வந்த பணத்திற்காக வருமான வரி கட்டியுள்ளேன் என்று சொன்னது மிகப்பெரிய அதிர்ச்சி. காரணம் என்னவென்றால், லடாக் என்பது யூனியன் பிரதேசம். யூனியன் பிரதேசத்திற்கு லடாக்கில் வருமான வரி என்பதே கிடையாது. வருமான வரி இல்லாத இடத்தில் குடியிருந்து கொண்டு இவர் தான் பெற்ற ஊதியத்திற்கு அறிவை விற்று வந்த பணத்திற்கு வருமான வரி கட்டினேன் என்பது மேலும் ஒரு முரணாக ஒன்றுபடுகிறது. இவையெல்லாம் விசாரணையில் கேள்விக்குரிய வகையில் சிரிப்புக்கிடமாக அங்கே அமைந்துள்ளது. அதை தவிர இவர் பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி பாகிஸ்தான் சென்று வந்துள்ளார். அங்கு பாகிஸ்தான் இஸ்லாமாபாத்தில் பிரேத்திய பாகிஸ்தான் என்ற மாநாட்டை டான் மீடியா நடத்தியுள்ளது. இவர் சொல்வது ஐநா சபையின் சார்பில் நடந்ததால் அங்கு பங்கு கொண்டேன் என்று சொன்னது இன்னும் ஒரு வியத்தகு செய்தியாக பார்க்கப்படுகிறது. அனைத்தையும் வைத்துதான் மத்திய அரசு என்ன முடிவு செய்துள்ளது என்றால், ஃபாரின் பேக்கரிஸ்ட் பிளான் இதைதான் சோனம் வான்சி என்பவர் லடாக்கில் செயல்படுத்தியுள்ளார். எனவே அவரை கைது செய்யப்பட்டுள்ளார் என்று கூறப்படுகிறது. சரி, இதை தவிர நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். லடாக் பகுதிக்கு மாநில அந்தஸ்து தர வேண்டும் என்று இங்கு சிலர் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அது தர முடியுமா? அதற்கான சாத்தியம் இருக்கிறதா என்பதை பற்றி யாரும் சிந்திப்பதே இல்லை. காரணம், ஜம்மு காஷ்மீர் லடாக் என்பது சேர்ந்த ஒரே மாநிலமாக இருந்தது. 370 ரத்து செய்த பின்பு ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி 2019 ஜம்மு காஷ்மீர் ஒரு யூனியன் பிரதேசமும் லடாக் ஒரு யூனியன் பிரதேசமாகவும் அறிவிக்கப்பட்டது. அப்பொழுதே சோனம் வான்ச் என்பவர் வரவேற்றார். அதன் பிறகு தனி மாநில அந்தஸ்து கேட்டு எங்களை சட்டசபை வேண்டும், எம்எல்ஏக்கள் வந்து முதல்வராக வேண்டும் அப்படின்ற அதில் இவர்தான் முதல்வர் ஆவார். சோனம் வான்ச் முதல்வராகிவிட்டு நான் முதல்வர் வருகிறேன் என்று தம்பட்டம் அடித்துக் கொள்வார். உண்மையில் லடாக் பகுதியில் ஒரு மாநில அந்தஸ்து தருகின்ற சாத்தியமா என்ற கேள்வி யாரும் கேட்கவில்லை. அதற்கு யாரும் பதிலும் சொல்லவில்லை.
காரணம் என்னவென்றால் லடாக் என்பது எங்கே இருக்கிறது, அது நிலப்பரப்பு என்ன, மக்கள் தொகை என்பது கூட பலருக்கு தெரியாது. லடாக் நம்முடைய கடைசி எல்லைப்புற மாநிலம், சீனாவுக்கு மிக அருகில் உள்ளது. லடாக்கின் மொத்த பரப்பளவு 59,000 சதுர கிலோமீட்டர். ஆனால் இந்தியாவிலேயே மிக குறைவான மக்கள் தொகை கொண்ட ஒரு யூனியன் மாநிலம் என்றால் லடாக் தான். மொத்த மக்கள் தொகையே 2,74,289 பேர். 2 மாவட்டங்கள், லே அண்டு கார்கில், ஒரே ஒரு எம்பி. இந்த மக்கள் தொகைக்காக எம்எல்ஏ மற்றும் அதை ஒதுக்கீடு செய்து தேர்தல் வைத்து சட்டசபை ஒன்று கட்டி உருவாக்கி ஒரு மாநில அந்தஸ்து தர முடியுமா என்றால் நடைமுறையில் இது சாத்தியமே இல்லை. இதுதான் நடைமுறையில் சாத்தியமில்லாத ஒன்றை நிறைவேற்றச் சொல்லி கோரிக்கை என்று வைத்து இவர்கள் போராடி வருகிறார்கள். இதேபோல் சட்டசபை முதல்வர் இல்லாமல் யூனியன் பிரதேசமும் இந்தியாவில் இருக்கிறது. லடாக் இருப்பது போல தாதர் நாகர் ஹவேலி போன்றவை இருக்கின்றன. ஏற்கனவே முன்னுதாரணம் இருக்கிறது. ஏனென்றால் மக்கள் தொகை என்பது ஒரு தமிழ்நாட்டில் உள்ள சிறு நகரத்தின் மக்கள் தொகைக்கு சமமானது. அந்த ஒரு சிறு நகரத்திற்காக ஒரு மாநில அந்தஸ்து தர முடியுமா என்ற கேள்விக்கு நடைமுறையில் சாத்தியமில்லை என்பதே உண்மை. இரண்டாவது, இந்த போராட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் கவுன்சிலர் புன்சோக் ஜின்பிங் ஜேஸ்பக் என்பவர் வன்முறையில் ஈடுபட்டதற்காக ஆதாரத்துடன் புகைப்படம் வீடியோவும் இருக்கிறது. அவர் கையில் ஆயுதத்துடன் முகத்தில் மாஸ்க் அணிந்து கொண்டு அடையாளம் தெரியாமல் அவர் வன்முறையில் ஈடுபட்டதற்கான ஆதாரம் வெளியிடப்பட்டுள்ளது. அப்படி என்றால் காங்கிரஸுக்கு இதில் பங்கு உள்ளது இந்த வன்முறையில் என்று தற்பொழுது குற்றம் சாட்டி வருகின்றனர். சரி, காங்கிரஸ் கட்சிக்கும் சோனம் வாங்சுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருப்பது பலருக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. காரணம் என்னவென்றால் மன்மோகன் சிங் ஆட்சியில், அதாவது 2004 முதல் 2014 வரை காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த பொழுது இந்த சோனம் வாங்சு என்பவர் மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை, அதாவது கல்வித்துறையில் முக்கிய பதவிகளை வகித்தவர். அந்த பதவி ஒருக்காக தரப்பட்டது. அதாவது எஜுகேஷன் அண்ட் டூரிசம் பாலிசி என்பதை பற்றி ஒரு வரைவு அறிக்கையை தர சொல்லி 2014ஆம் ஆண்டு ஒப்படைக்கப்பட்டது. 2004 ஒப்படைக்கப்பட்டது. அந்த அறிக்கையை பிரதமர் மன்மோகன் சிங் 2005 வெளியிட்டார்கள். அது மட்டுமல்லாமல் 2005 தே சோனம் வாங்சுவை மெம்பரின் நேஷனல் கவர்னிங் கவுன்சில் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் என்று மனிதவள மேம்பாட்டுத்துறையில் உள்ள கல்வி பிரிவில் இவரை நியமனம் செய்துள்ளது. அந்தளவுக்கு இவர் காங்கிரஸுக்கு மிகவும் நெருக்கமானவர். இதை தவிர 2007-2010 முதல் மன்மோகன் சிங் ஆட்சியில் கல்வி ஆலோசகர் மற்றும் டேனிஷ் NGO இவற்றுடன் சென்று கல்வியில் சீர்திருத்தம் செய்கின்ற கமிட்டியில் இவர் இருந்தவர். மிக முக்கியமான பதவிகளை கல்வித்துறையில் காங்கிரஸ் ஆட்சியிலே இவர் பதவி வகித்துள்ளார். அதை தவிர 2013ஆம் ஆண்டு ஜம்மு காஷ்மீரின் மாநில கல்வி வாரியத்தில் ஒரு உறுப்பினர். அதனால்தான் இவருக்கு ஃபருக் அப்துல்லாவும் முன்னாள் முதல்வரும் இவருக்கு ஆதரவு தருகிறார்கள். எனவே காங்கிரஸ் கட்சியில் நெருங்கிய தொடர்பு இருப்பதற்கான சான்றுகள் இருக்கின்றன. அதேபோல் அயல்நாட்டில் வாங்குகின்ற பணம் அரியை விற்று வாங்குவதாக சொன்னது கேலிக்கூத்தாக இருக்கிறது. அது ஐநா சபைக்கும் சுவிஸ் யூனிவர்சிட்டிக்கும் இத்தாலியன் ஆர்கனைசேஷனுக்கும் அறிவை விட்டு பணம் பெற்றேன். வருமான வரி செலுத்த வேண்டியதே இல்லை என்ற யூனியன் பிரதேசத்தில் இருந்து கொண்டு வருமான வரி செலுத்தியது ஏன்? இப்படிப்பட்ட கேள்விகள் அனைத்தும் இவர் முன்னால் வந்து நிற்கின்றன. இத்தனைக்குமான பதில் இவர் சொல்லியாக வேண்டும். அந்நிய சக்திகளுக்கு இவர் விளைவித்தார். அங்கிருந்து நன்கொடைகளை எஞ்சியோலம் பெற்றுக்கொண்டு இங்கு ஜென்சி போல ஒரு போராட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று லடாக்கில் உருவாக்கி உள்ளார் என்று மத்திய அரசு இவர் மீது குற்றம் சாட்டி தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்து ஜோத்பூர் சிறையில் அடைத்துள்ளது.